அருட்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான மரியா விஷனுடைய அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை கூறி ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறை பற்றிய சிந்தனைகள் ஜெபத்திற்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்ற ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று திரு அவையிலே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. எனவே யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு இறைவார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட ஒரு இறைவார்த்தை பகுதி, ஆனால் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாசிக்கவில்லை, நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 14வது பிரிவிலிருந்து ஒரு 5-6 வசனங்களை மட்டும் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அதனுடைய தொடர்ச்சி நீங்கள் இல்லத்திலே வாசித்துக் கொள்ளலாம். யோவான் நற்செய்தி பிரிவு 14 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை எனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தவன் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்ளுவேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயின்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமான மரியா விஷனுடைய அன்பர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, நெஞ்சங்களே, அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித வாரத்தினுடைய முந்தைய ஞாயிறு நம்முடைய திரு அவையானது ஆண்டவர் இயேசுவுடைய திருப்பாடுகள் ஞாயிறாக, குருத்து ஞாயிறாக கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அதை நாம் சொல்லுகின்றோம். 2 காரியங்களை அங்கு இணைத்து நமக்கு சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், குருத்து ஞாயிறு என்று சொல்லக்கூடிய பாடுகள் என்று சொல்லக்கூடியது அவர் ஏற்றுக்கொண்ட கடுமையான, அநியாயமான, அக்கிரமான தீர்ப்பு, பாரபட்சமான ஒரு தீர்ப்பு, கோபக்கனலை கொட்டி கொண்டிருந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுடைய தீர்ப்பு, பிலாத்தினுடைய தீர்ப்பு, அநியாயமான ஈவிரக்கமற்ற ஒரு தீர்ப்பு. அதில் அவர் படுகின்ற வேதனைகள். ஆனால் இந்த வேதனைகளிலிருந்து முளைத்து வருகின்ற குருத்து நம்பிக்கை. ஆக வேதனையும் நம்பிக்கையும் என்று சொல்லுகின்ற தலைப்பில் இன்றைய இறை வார்த்தையை பற்றி என்னுடைய உணர்வுகளை, உள்ளார்ந்த உணர்வுகளை, சிந்தித்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த குருத்து ஞாயிறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. ஆண்டவர் இயேசுனுடைய குருத்து ஞாயிறை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அவருடைய பாடுகள் ஒவ்வொரு நாளும் நாம் பிறரை பற்றி பல்வேறு தீர்ப்புகளை எழுதுகின்றோம். அந்த தீர்ப்புகள் பல வேளைகளில் அவருக்கு
அவர்களுக்கு சாதகமாக இருக்கலாம், அவருடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், அவருடைய பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கலாம், அவர்களுக்குரிய வாழ்வுக்குரிய ஒன்றாக இருக்கலாம். சில தீர்ப்புகள் அவருடைய வாழ்க்கையை முடித்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், வாழ்க்கையை தகர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், வாழ்க்கையை அழித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், தவறுதலான அநீதியான ஒரு தீர்ப்பாக இருக்கலாம். நம்முடைய நாட்டிலே இன்று தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. நேர்மையான உண்மையான சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் நிறைய தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். பல மனிதர்களுடைய வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளங்களிலே ஏற்றி கொண்டிருக்கிறார். SBI என்று சொல்லக்கூடிய வங்கியினுடைய தவறுதலான சட்டவிரோதமான அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்ற தலைவர்களை எல்லாம் சாடிக்கொண்டிருக்கிறார், அதிகாரிகளை எல்லாம் சாடிக்கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார், அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார், ஆளுகின்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார், நீதிமன்றங்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது இவருடைய தீர்ப்பு. அதுபோன்று நமக்கு தெரியும், டி குன்ஹா என்று சொல்லக்கூடிய நீதிபதி அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்து அநீதியும் அக்கிரமங்களையும் ஊழலையும் லஞ்சத்தையும் வாழ்வாக்கி கொண்டிருந்த நம்முடைய முன்னாள் மாண்புக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்தார்கள், அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தார்கள். இவைகளெல்லாம் சமூகத்தில் இருக்கின்ற அநீதிகளை, அக்கிரமங்களை, அழிமதிகளை எல்லாம் ஒடுக்குகின்ற, தீர்க்கின்ற, நிறுத்துகின்ற, கட்டுப்படுத்துகின்ற, கேள்விக்குட்படுத்துகின்ற தீர்ப்புகளாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய தீர்ப்பை பற்றி நாம் வாசித்து கேட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய இந்த பாடுகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, இந்த இயேசுனுடைய இந்த குருத்து ஞாயிறு பவனி என்பது ஒரு நதியினுடைய பயணமாக இருக்கிறது. கடல் நோக்கி செல்கின்ற ஒரு நதியினுடைய பயணமாக இருக்கிறது. அது உருவாகி ஊற்றெடுத்து ஒன்றாக இணைந்து சிறிய அருவிகளாக மாறிய பாறைகளில் முடுக்குகளில் துள்ளி குதித்து பாய்ந்து ஓடி அந்த கடலிலே சென்று கலக்கின்றது. கடலிலே சென்று கலக்கின்ற அந்த நதிக்கு ஒருவேளை பயம் இருக்கலாம், ஐயையோ நம்மளுடைய அடையாளத்தை இழந்து விடுவோமோ என்று. ஆனால் அது சென்று சேர்கின்ற இடம் கடலாக, பெரிய பரந்த விரிந்த ஆழமான ஒரு கடலாக இருக்கிறது. அதுபோன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பயணம் என்று சொல்லக்கூடியது குருத்து ஞாயிறாக இருக்கிறது. ஆனால் அதற்கு அடியிலே ஓடுகின்ற நீரோட்டம் வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு. பாடுகளின் குருத்து ஞாயிறு, பாடுகள், தி ஜாய் ஆஃப் சஃபரிங் என்று சொல்லுகின்ற புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். த ஜாய் ஆஃப் சஃபரிங், பல ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புத்தகத்தை வாசித்தேன். துன்பப்படுவதில்லை, பிறருக்காக துன்பப்படுவதில்லை, பிறருடைய நல்வாழ்வுக்காக துன்பப்படுவதில்லை, பிறருக்கு உண்மைகளை சொல்லிக் கொடுப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக துன்பப்படுவதிலே படுகின்ற மகிழ்ச்சி, அதிலே நமக்கு வருகின்ற மகிழ்ச்சி, அதை பற்றித்தான் அந்த புத்தகத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று த ஜாய் ஆஃப் கிவிங், கொடுத்தலில் வருகின்ற மகிழ்ச்சி. கொடுத்தலில் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது, பெறுதலிலும் மகிழ்ச்சி வருகிறது. ஆனால் கொடுத்தலில் மகிழ்ச்சி அதிகமாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக துன்பப்படுவதிலே மகிழ்ச்சி வர வேண்டும். அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கின்றவர்கள் தான் மற்றவர்களுக்காக துன்பப்படுவதற்கு தயாராக இருப்பார்கள். இயேசுனுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தனக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு நதியவாறு தன்னுடைய அடையாளத்தை இழந்து கடலிலே சென்று கலக்கிறதோ அதுபோன்று, ஒரு செடியானது வளர்ந்து எவ்வாறு பிறருக்கு பழங்களை, கனிகளை, காய்களை கொடுக்கிறதோ அதுபோன்று, காற்றானது வீசி எல்லா மக்களுக்கும் உயிரை கொடுப்பது போன்று, செடி கொடிகளை இவைகளெல்லாம் இயற்கையினுடைய அழகை பெருக்கி இந்த உலகத்தை நிலைநாட்டுவது போன்று, இயேசுனுடைய பாடுகளின் பயணம் என்று சொல்லக்கூடியது அவர் தொடங்கிய கருவுற்ற நாளிலிருந்தே தொடங்கிய ஒன்று. அவருடைய வாழ்க்கை தொடங்கியதிலிருந்து அவருக்கு பாடுகள் தான். அவருக்கு பாடுகள், அவருடைய வளர்த்தவர்களுக்கும் பாடுகள், அவருடைய இருந்தவர்களுக்கும் பாடுகள் இருக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் விவிலியத்திலே அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு சமூகத்தினுடைய விடியலுக்காக ஆண்டவர் இயேசு பாடுபட தயாராக இருக்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நானே வழியும் வாழும் உண்மையுமாக இருக்கிறேன் என்று. என் வழியாக வருகின்றவர்கள் துன்பப்படுவார்கள், ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று. எனவே ஜாய் ஆஃப் சஃபரிங், ஜாய் ஆஃப் கிவிங், நாம் உள்ளதிலிருந்து கொடுக்கலாம், உள்ளது எல்லாவற்றையும் கொடுக்கலாம், உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்து உயிரையும் கொடுக்கலாம். இந்த உயிரை கொடுக்கின்ற கட்டத்தில் தான் ஆண்டவர் இருக்கின்றார். போதித்தார், கொடுத்தார், புதுமைகள் செய்தார்,
உயிர் கொடுத்தார். இன்று நமக்காக உயிரை விட்டு நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். இதுதான் ஆழமான அழுத்தமான ஒரு சிந்தனையாக இருப்பதை பார்க்கிறேன். உள்ளதிலிருந்து கொடுக்கலாம், உள்ளது எல்லாவற்றையும் கொடுக்கலாம், உயிரையும் கொடுக்கலாம். உள்ளது எல்லாவற்றையும் கொடுத்த பின் உயிரை கொடுப்பது என்பதுதான் ஆண்டவர் இயேசுவுடைய குருத்து ஞாயிறினுடைய தத்துவமாக இருப்பதை பார்க்கின்றோம். குருத்து என்று சொல்லக்கூடியது ஒரு விதையை விதைக்கின்றோம், அது முளைக்கிறது, வருகிறது, விதை இலை வருகிறது, செடியாக வளர்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் அது குருத்துக்களை விடுகிறது. தென்னை மரத்தை பார்க்கின்றோம், அதில் குருத்து வருகின்ற பொழுது அது உயிரோடு இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. ஒவ்வொரு குருத்தும் வருகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி தான். அந்த ஒவ்வொரு குருத்தும் ஒவ்வொரு ஓலையாக மாறும். அந்த குருத்துக்களுக்கு இடையில் தான் கூம்பு வருகிறது, பூ வருகிறது, அது தேங்காயாக மாறுகிறது. ஆக இந்த குருத்து என்று சொல்லக்கூடியது, தளிர் என்று சொல்லக்கூடியது, துளிர் என்று சொல்லக்கூடியது நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த ஞாயிறை நம்பிக்கையின் ஞாயிறு என்று கூட நாம் சொல்ல முடியும். எனவே பாடுகளின் ஞாயிறாக, குருத்து ஞாயிறாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையின் ஞாயிறாகவும் பார்க்க முடியும். எனவே வேதனைகள் மட்டுமல்ல, சாதனைகளுடைய ஞாயிறு என்று நாம் சொல்லலாம். சாதனை நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய பாடுபட்ட பெருமான் இன்று சொல்லக்கூடிய செய்தி, உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அருமையாக சொல்லுகிறார். எனவே இந்த பாடுகள் என்று சொல்லக்கூடியது சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுகின்ற ஒரு பாடுகளின் ஞாயிறு என்று நாம் சொல்லலாம். இயேசுனுடைய பாடுகள், இறப்பு எல்லாமே ஒரு பொது நலனுக்காக நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதை பார்க்கின்றோம். தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலிருந்து பல்வேறு நிலைகளில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஒன்று பாலைவன அனுபவம், இரண்டாவது மலை அனுபவம் என்று சொல்லக்கூடியது, எருசலேம் ஏவாலத்திலே அவருடைய கோபத்தினால் பொங்கி எழுந்த அனுபவம் என்று சொல்லக்கூடியது, கோதுமை மணி மடிந்தால் ஒழிய பலன் தராது என்று சொன்ன வார்த்தைகள். இன்று கோதுமை மணி பயணிக்கிறது, கல்வாரி நோக்கி பயணிக்கிறது. அந்த கோதுமை மணியானது கல்வாரி மலையிலே ஊன்றப்படும், விதைக்கப்படும். அந்த விதையிலிருந்து முளைத்து வருவதுதான் திரு அவை என்று சொல்லக்கூடிய கோதுமை செடி. இன்று உலகெங்கும் கோதுமை செடியானது வளர்ந்து பூத்து குலுங்கி அருமையாக பலன் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதற்காக மடிந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. எனவே இந்த கோதுமை மணியினுடைய பயணத்திலே நம்மை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்று திரு அவையானது நமக்கு அழைப்பை விடுக்கிறது. கோதுமை மணியினுடைய அந்த பயணத்தில், கோதுமை மணியினுடைய அந்த மடிவதில் நம்மை நாம் இணைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் எல்லாருமே இந்த தத்துவத்தை பின்பற்றியவர்கள் தான். மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது அன்னை தெரசாவாக இருக்கலாம், அண்ணல் காந்திகளாக இருக்கலாம், காந்தியடிகளாக இருக்கலாம், நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம், ஷேக்வேராக இருக்கலாம், ரொமேரோவாக இருக்கலாம், இன்று நம்முடைய விசுவாசத்திற்காக பாடுபட்ட தேவசகாயம் பிள்ளையாக இருக்கலாம். விசுவாசத்தை காக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்த மணிப்பூரில் நிர்வாணமாக்கப்பட்ட நம்முடைய இன்றைய தற்போதைய சன்னியாசிகளாக இருக்கலாம். அவர்களை நான் சன்னியாசிகள் என்று சொல்லுகிறேன், அவர்களை வேத சாட்சிகள் என்று சொல்லுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்தை தழுவியதால் தான் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதத்தினுடைய, திருவிவிலியத்தினுடைய மறைசாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் அவர்கள். மணிப்பூரில் கொல்லப்பட்டவர்கள், மானபங்கப்படுத்தப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் இந்த பாடுகளின் ஞாயிறிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள். சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எழுதியவர்கள், கல்புர்கியாக இருக்கலாம், கௌரி லங்கேஷாக இருக்கலாம், எத்தனையோ பேர்கள் சமுதாயத்திற்காக எழுதியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வீட்டு வாசலிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அநியாயங்கள் செய்கின்றவர்கள், அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்கள், நியாயவாதிகளுக்கு நீதிபதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனை இதுதான் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே ஒட்டுமொத்தமாக ஆண்டவருடைய இந்த பாடுகளின் ஞாயிறு என்று சொல்லக்கூடியது குருத்து ஞாயிறாக கொண்டாடப்படுகின்ற பொழுது வேதனையும் நம்பிக்கையும், கொடுத்தலும் உயிர் விடுத்தலும் என்று சொல்லக்கூடியது. இந்த கொடுத்தலிலே மகிழ்ச்சி கண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் துன்பங்களை கண்டு பயந்து ஓடவில்லை, துன்பங்களின் பாடுகளின் ஞாயிறை கண்டு பயந்து ஓடவில்லை, அல்லது சிறுவர்களும் பெரியவர்களும் பாடிக்கொண்டு வந்த ஓசானா பாடல்களிலே மயங்கி விடவில்லை. ஆனால் அதை தாண்டி செல்லுகின்றார், சிலுவை ஏற்றுக்கொள்வதற்காக செல்லுகின்றார். நாமும் செல்வோம், பயணிப்போம், கோதுமை மணியாக மடிவோம், கொடுத்தலில் இன்பம் காண்போம், துன்பப்படுவதில் மகிழ்ச்சியை காண்போம். ஜாய் ஆஃப் சஃபரிங்,
ஜாய் ஆஃப் கிவிங். உயிரை கொடுத்தலில் மகிழ்ச்சியை காண்போம். அதற்கு இந்த குருத்து ஞாயிறு நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். குருத்து ஞாயிறில் உம்முடைய பாடுகளை பற்றி நாங்கள் அதிகமாக சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாடுகளோடு இணைத்து வாழ்வுக்கான வழி என்று சொல்லி நாங்கள் கண்டுகொள்ளவும், ஒருவருக்கொருவர் துன்பங்களை நீக்குகின்ற பணிகளிலே எங்களை நாங்கள் ஈடுபடுத்தவும், சமுதாயத்தினுடைய நன்மைக்காக, பொது நன்மைக்காக, வளர்ச்சிக்காக, மாண்புக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய ஆற்றலையும் தாரும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.